புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதிக்காக அஇஅதிமுக சார்பிலே நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை மாவட்டத்தில் அதிகமான ஆர்ப்பாட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மகளிர் அணி துணை செயலாளரும் செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கனிதா சம்பத் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பா தன்சிங் அவர்களே, நமக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கின்ற முன்னாள் ஒன்றிய செயலர் அருமை என்சிகே அவர்களே, மாவட்ட பொருள் அருமை சகோதரர் பரசுராமன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை பகுதிகள செயலாளர்கள் அருமை அண்ணன் கூத்தன் அவர்களே, இரா மோகன் அவர்களே, ஏ கோபிநாதன் அவர்களே, எல்ஆர் செயன் அவர்களே, சீனிபாபா அவர்களே, ஒன்றிய செயலர் அருமை தம்பி எம்பி மனோகர் அவர்களே, அருமை பல்லாவரம் பகுதிகளின் செயலாளர் கே ஜெகநாதன் அவர்களே, அப்பு வெங்கடேஷ் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, எம் கே சதீஷ் அவர்களே, அணகை வேலாயுதம் அவர்களே, அஸ்தாபுரம் அருணாசலம் அவர்களே, ஆர் எஸ் சுபாஷ் அவர்களே, இந்த மாடப்பாக்கம் பகுதியிலே நீண்டகால கழக நிர்வாகியாக பணிபுரிந்து கொண்ட அருமையின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அருமையின் எம் கே கோவிந்தன் அவர்களே, மாவட்ட மாணவன் செயலாளர் சாந்தகுமார் அவர்களே, நம்முடைய தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காயத்ராஜ் அவர்களே, கழக இலக்கிய துணை செயலாளர் அருமையண்ணன் மலர் மன்னன் அவர்களே, அருமை சோழர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மணவாளன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் மாமன்ற நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் குழு தலைவர் அருமை சோழர் நம்முடைய சேலூர் சங்கர் அவர்களே, அருமை தம்பி இங்கே நிறைய மகளிரெல்லாம் அழைத்து வந்து அருமை தம்பி சாய் கணேஷ் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, அதில் அருமை சகோதரர் ஸ்டார் பிரபா அவர்களே, சுபாஷ் புஷ்போத்தமன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கலைவாணி சுரேஷ் அவர்களே, இன்னும் இந்த மாடப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற அத்துணை நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்கள், இன்னும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற ஜெகன் அவர்களே, அருமை மாடம்பாக்கம் பகுதி என்றாலே நானும் நம்முடைய அருமையின் மாவட்ட செயலாளர் எப்போதும் பேசிக்கொள்வோம். எதை செய்தாலும் சிறப்பாக செய்கின்ற அருமை நம்முடைய பகுதி செயலாளர் ஏறக்குறைய கிலோமீட்டர் கணக்கில் இன்னைக்கு கொடி கட்டியிருக்கார். நம்முடைய அதிமுக கோட்டை என்பதை போல இந்த பகுதியை மிக சிறப்பாக நிறைய பேட்ச் ஆட்சி நம்முடைய பேனர் அதிமுக சொன்னால் இன்றைக்கு எதிரிகள் எல்லாம் இங்கே மாடம்பாக்கத்தில் வந்து பார்த்தா தெரியும். 2 ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சுன்றா கட்சி எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நம்முடைய இந்த மாமன்ற உறுப்பினர் அருமைச்சூர் தேவந்தன் அவர்களே, அவரோடு சிறப்பாக இந்த மாடம்பாக்கம் பகுதி என்றாலே அதிமுக கோட்டை என்று சொல்கின்ற வகையில் இங்கே வெற்றி பெற்று இருக்கின்ற அருமை சகோதரர் வாட்டர் ராஜ் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, அருமை வட்டக்கழக செயலாளர்கள் அருமை தம்பி KL பாபு அவர்களே, அருமை தம்பி R அஸ்வின் குமார் அவர்களே, அருமை தம்பி குரு ஞானவேல் அவர்களே, அருமை வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி K கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தீபம் சீனிவாஸ் அவர்களே, கனி பாஸ் அவர்களே, அருமை தம்பி S ராமநாதன் அவர்களே, அருமை தம்பி ஆதி ஜெகதீஷ் அவர்களே, ஆண்ட்ரூஸ் பாபு அவர்களே, MGL சுரேஷ் பாபு அவர்களே, வி ராமூர்த்தி அவர்களே, இந்த வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நம்முடைய மழை வர வந்துடும் பயமா இருக்கு. நிறைய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அத்துறை நம்முடைய காட்டாமத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய அருமை ஒன்றிய செயலாளர் சம்பத்குமார் அவர்களே, அருமை நம்முடைய மாவட்ட மருத்துவ செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களே, முன்னாள் அனாமத்துவ செயலாளர் தர்பாபு அவர்களே, இன்னும் வருகை தந்திருக்கிறது நம்முடைய அகரம் ஆதி அவர்களே, நம்முடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி புருஷோத்தமன் அவர்களே, இந்த வருகை தந்திருக்கிற அருமை மாடம்பாக்கம் மன்னன் புருஷோத்தமன் அவர்களே, மாடம்பாக்கம் நம்முடைய ரேணுகா எல்லா நிகழ்ச்சியும் வராங்க. நம்முடைய கோவிந்தன் அவர்களே, அருமை கஜலட்சுமி சிட்டிபாபு அவர்களே, அருமை பேரவை செயலாளர் அருமை தம்பி கோபி கண்ணன் அவர்களே, அவன் என்ன சொல்லிட்டு வருகை தந்திருக்கிற அத்துணை நம்முடைய அத்துணை நம்முடைய தொழிற்சங்க மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் அருமை சகோதரர் விஜயசங்கர் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி பேர் என்ன அது பின்னாடி ஆட்ராஜ் பின்னாடி
வினோத் அவர்களை இன்னும் வருகை தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய தாம்பரம் பகுதியிலே மாநகராட்சி முழுவதும் வருகை தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக நிர்வாகிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே பேர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்திலே அதிகமான மகளிரை இங்கே குழுமிருக்கின்ற பெருமையை தேடி தந்த அத்தனை நம்முடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருமை சகோதரி தாம்பரம் ரோகநாயகி நம்முடைய சாரதா உள்ளிட்ட அனைத்து இந்த பகுதி நம்முடைய செந்தாமர மாடம்பாக்கம் பகுதி செயலாளர் ராஜாஜி செம்பாக்கம் இன்னும் எல்லாம் சொல்லிட்டே போகணும். எனக்கு அத்தனை பேருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இந்த நேரில் மழை தூர ஆரம்பிச்சிச்சு, எனவே மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாடம்பாக்கம் பகுதி என்று சொன்னால் அதிமுக கோட்டை என்று சொல்கின்ற அளவில் 3 பேர் இன்னைக்கு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் 4 பேர்ல 3 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்றான். இந்த மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெற்றாலும் இந்த மாடம்பாக்கம் பகுதியில் தான் இன்னைக்கு 4 கவுன்சிலர்கள் ஒரு வரலாற்று சாதனை நம்முடைய மாடம்பாக்கம். அதுவும் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது நம்ம எதிர்கட்சி நேரத்தில் 4 மாமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலே அந்த வெற்றி பெற்ற அந்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாம் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். ஆனால் இப்ப அவஸ்தப்படுறாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. இது பேரூராட்சியா மாடம்பாக்கம் இருக்கும்போது எண்ணற்ற பணிகள் நடந்தது. நம்முடைய அதிமுக ஆட்சியில் 11, 16 பார்த்தீங்கன்னா நான் அமைச்சராக இருந்த காலத்திலும் அதுக்கு பின்னாலே 5 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலும் இங்கே வந்து 10 வருஷத்துல அத்தனை பணிகளையும் செஞ்சோம். ஏற்கனவே இங்கே இருக்கின்ற ஒரு பள்ளி உங்களுக்கு தெரியும், மாடம்பாக்கத்தில் அத்தனை பிள்ளைகள் படிக்கின்ற மாடம்பாக்கம் மேல்நிலை பள்ளிக்கு 50 லட்சம் ரூபாயில அத்தனை பில்டிங்கும் கட்டி முடிச்சோம் நம்ம 11, 16. அதே போல துணை மின்னல் அமைச்சோம். நானும் அருமையன் மாவட்ட செயலாளர் இந்த எம்பி எலெக்ஷன் நேரத்தில் ஒரு சங்கங்களையா பார்த்தோம். இருக்கின்ற அத்தனை நம்முடைய இங்க இருக்கிற அத்தனை நகர்நல சங்கங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, உங்க ஆட்சியில் பண்ண மாதிரி இல்லைங்க, உங்க ஆட்சியில் பண்ண மாதிரி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு கொடுத்தீங்க, எல்லா ரோடும் போட்டு கொடுத்தீங்க, பார்க்க போட்டு கொடுத்தீங்க, எல்லாம் சொன்னாங்க. நல்ல சந்தோஷமா 2 பேரும் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டு போடல, என்ன காரணம் தெரியல. எனவே வருகின்ற காலையில் அந்த தவறை நிச்சயமா நீங்க எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவஸ்தைப்பட்டீங்க 3 வருஷத்துல எந்த பணி நடக்கல. ஒரு மேயர் இருக்கிறதே தெரியல. ஒரு மேயர் 3 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வார்டுன்னு சொன்னாட ஒரு வார்டா சுத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க மேயரை பார்த்துருக்கீங்க. பெண்கள்லாம் நம்ம மாடம்பாக்கத்தை சேர்ந்தவங்க ஒண்ணும் கிடையாது. துணை மேயர் ஒருத்தருக்கு அவரையும் பார்த்தது இல்லை. எம்எல்ஏ சுத்தமா வர்றதே கிடையாது, எந்த பணியும் செய்யறது இல்லை. எம்பி அதுக்கு மேல டிஆர் பாலு. இப்படி எந்த பணியும் நடக்காத இந்த திமுக நிர்வாகத்தை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இன்னைக்கு இந்த மாடம்பாக்கம் பகுதியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அருமையன் மாவட்ட செயலாளர் அருமைச்சோர் தேவேந்திரன் சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது இந்த திமுக மாநகராட்சி நிர்வாகம் விழித்துக் கொண்டு பணிகளை செய்ய வேண்டும். எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் இப்ப ஓட்டு போட்டிருக்கான். டிஆர் பாலுக்கு எட்டி கூட பார்த்ததில்லை 5 வருஷத்துல இந்த பகுதியில். அப்படி எட்டியே பார்க்காதவனுக்கே உதவி சொல்ல போட்டிருக்காங்க இந்த மாடம்பாக்கம் மக்கள்லாம். ஆனால் யாருக்கும் 85 வயசு ஆச்சு அவருக்கு. ஆனால் எந்த விதமான பணிகளும் அவர் செஞ்ச நிதியில கூட எதுவும் பண்ணதில்லை. இப்ப நம்ம நிதியில 50 லட்சத்துல அமைச்சர் நிதியில அன்னைக்கு சட்டமன்ற நிதியில இந்த பள்ளி 50 லட்சத்துல கட்டி கொடுத்தோம். டிஆர் பால் 2-3 வாட்டி எம்பி வந்துட்டாருங்க. ஏதாவது பண்ணிருக்காருன்னா நிச்சயமா இல்லை. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு டூர் போறதும் இங்க இருக்கிற அந்த மாநகராட்சிகள்ல ஒன்றியத்தெல்லாம் போய் வசூல் பண்றது தான் அவர் வேலை. எந்த வேலையும் செய்து கிடையாது. எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா அந்த மக்கள் எல்லாம் பார்த்தது இல்லை. மேயரை பார்த்துருக்காங்க? பார்த்தது கிடையாது. அதிகாரிகள் அதுக்கு மேல இவங்க வேலை செஞ்சதுன்னு அதிகாரி வேலை செய்வான். ஒரு மேயர் சுத்தி பார்க்குறாங்க இந்த அண்ணா நகர் பகுதின்னு சொன்னா கூட கமிஷனர் வருவாங்க, என்ஜினியர் வருவாங்க, துணை என்ஜினியர் வருவாங்க, எல்லாம் சேர்ந்து மேயர் வந்து பார்த்தாதான் அந்த பணியை செய்வாங்க. மேயரே பார்த்தது இல்லையே. மேயர் வந்து ஒரு ஏரியாவை பார்க்கறதே இல்லை. இப்படி மிக கேவலமாக இதுக்கு இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளும் இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற ஏற்குறைய அத்தனை மண்டலங்களிலும் ஒரு மண்டலத்திலும் இன்றைக்கு எந்த பணியும் நடக்கல. ஒரு குப்பை கூட வாரத்துக்கு கூட வக்கில்ல. எனவே பேரூராட்சியிலாக நகராட்சியிலாக இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றிய அதிமுக ஆட்சியில் 10 வருஷத்துல அத்தனை குளங்கள், பூங்காக்கள், எல்லா ரோடு எல்லாம் பண்ணோம். அதுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பொதுமக்கள் எல்லாம். எனவே நீங்கள் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திமுக ஆட்சியில நீங்கள் எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்க, ஏதோ 1000 ரூபாய் கொடுத்துறான்னு நினைப்பீங்க. அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில மாதம் ஒரு 15,000 20,000 தான் குடும்பத்தை நட்டிடலாம்.
ஆனா நீ திமுக ஆட்சியில நீ ஒரு 50,000 இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. இவன் கொடுக்கறது 1000 ரூபாய் தான் கொடுத்தான். இங்க உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு 10,000 15,000 குடும்பம் நடத்த விலைவாசியால உங்களுக்கு ஆகுது. காய்கறி ஆகட்டும், கடுகு சீரகம் மிளகு சீரகம் ஒரு காய்கறி வரைக்கும் அத்தனை விலை ஏறி போச்சு. 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? இப்படி ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 15,000 கரண்ட் பில்ல இருந்து சொத்து வரி எல்லாம் மாவட்ட செயலாளர் பேசுவாங்க. அத்துணை இதை ஏற்றிட்டு விலையை ஏற்றிட்டு சும்மா கருத்துழைப்புக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க. அதில் வர பணம் ஏழைகள் வீட்டில் இன்னைக்கு லேப்டாப் பசங்க வந்து 20,000 ரூபாய் லேப்டாப் நம்ம பிள்ளைகள்லாம் படிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை நிறுத்தியாச்சு. அது யாருக்குரிய 15,000 கோடி ஆகும். இந்த பள்ளிகள் பிள்ளைகள்லாம் அந்த பஸ்ஸில் போகிறாங்க. நம்ம ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம் அவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் நிறுத்திட்டான். தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு, அம்மா கொடுத்தாங்க, அந்த எடப்பாடியார் கொடுத்தாரு. அந்த திட்டத்தை நிறுத்தியாச்சு. இப்படி போயிதான் முதியோர் பென்ஷன் கூட கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் கண் தொடர்பிற்காக 1000 ரூபாய் கொடுக்குறது. 1000 ரூபாய் நீங்க பெருசாக நினைக்க வேண்டாம். அண்ணன் எடப்பாடியார் வந்தாருன்னா 1000-ஐ 3000 ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. எனவே நீங்க எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. வருகின்ற ஆட்சி நிச்சயமாக அந்த எடப்பாடியார் ஆட்சியில் இந்த மாலப்பாக்கம் பகுதிக்கு அத்தனை பணிகளும் செய்து தருவோம் என்று சொல்லி இந்த திமுக நிர்வாகத்திற்கு மாநகராட்சி திமுக நிர்வாகத்திற்கு என்னுடைய கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.